அசாம் ரைஃபிள்ஸில் இருந்து 2025 டெக்னிக்கல் அண்டு ட்ரேட்ஸ்மேன் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் மொத்தம் அவங்க 215 வேகன்சி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இதில் எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது, என்னென்ன ட்ரேட்ஸ்லாம் வந்து இருக்குது, அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், எவ்வளோ ஏஜ் லிமிட்டு, என்ன ப்ரொசீஜரு, இது எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தாலும், டிஃபென்ஸில் சேர ஆசைப்பட்டாலும், உங்களோட நண்பர்கள் டிஃபென்ஸில் ஜாயின் பண்ண விரும்பினாலும் தாராளமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அசாம் ரைஃபிள்ஸ் 2025 டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேன் நோட்டிஃபிகேஷனில் அப்ளிகேஷன் 22 பிப்ரவரி 2025 ஆரம்பித்து 23 பிப்ரவரி 2025 வரைக்கும் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். வித் ஃபீஸும் பே பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. போஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றத பார்க்கலாம். சஃபாய் இந்த இதுக்கு 70 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்லி ஃபார் மேல், ஆண்களுக்கு மட்டும்தான். 10th முடிச்சிருந்தாலே போதும். ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்கள் என்ன போர்டாக வேணால் இருக்கலாம், அதாவது ஸ்டேட் போர்டு, சென்ட்ரல் போர்டு, எந்த போர்டாக வேணால் இருக்கலாம். உங்களோட வயது வரம்பு அப்படின்றது 18 வயசுலேருந்து 23 வயசுக்கு உள்ளானவராக வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரிலீஜியஸ் டீச்சர், இந்த இதில் மொத்தம் 3 வேகன்சி இருக்குது. ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் வித் சான்ஸ்கிரிட் ஆர் பூஷன் இன் ஹிந்தி, அதாவது ஹிந்தியில் வந்து நம்ம இதில் டாக்டர் பட்டம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான இது வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஜ் லிமிட் இவங்களுக்கு 18 வயசுலேருந்து 30 வயசு. நெக்ஸ்ட்டு ரேடியோ மெக்கானிக் ஆரம், இதில் 17 வேகன்சி ஒன்லி ஃபார் மேலுக்கு தான். 10th முடிச்சிருக்கணும். அதோட சேர்த்து டிப்ளமோ இன் ரேடியோ அண்டு டெலிவிஷன் டெக்னாலஜி, இல்லை அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ், அதுவும் இல்லாட்டினா டெலிகம்யூனிகேஷன், அதுவும் இல்லாட்டினா கம்ப்யூட்டர் வந்து டிப்ளமோ படிச்சிருக்கணும், எலக்ட்ரிக்கல் டிப்ளமோ படிச்சிருக்கணும், இல்லாட்டினா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ படிச்சிருக்கணும், அதுவும் இல்லாட்டினா டொமஸ்டிக் அப்ளையன்சஸ் இந்த டிப்ளமோவை நீங்கள் படிச்சிருக்கணும். அப்படி இல்லாட்டி அப்படின்னா 10+2 முடிச்சிருந்தாலும் ஓகே தான். ஆனால் அதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏஜ் லிமிட்டு 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா. லயன்மேன் LNM ஃபீல்டு, இது ஒன்லி ஃபார் மேலுக்கு மட்டும்தான். 10th வித் ITI முடிச்சிருக்கணும் எலக்ட்ரீஷியன் ட்ரேடில். இவங்களுக்கு 18 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும். ஓகேங்களா. இன்ஜினியர் எக்யூப்மெண்ட் மெக்கானிக் நெக்ஸ்ட் போஸ்ட்டு, இதில் மொத்தம் 4 வேகன்சி. இதுவும் ஒன்லி ஃபார் மேலுக்கு மட்டும்தான். 10th வித் ITI சர்டிஃபிகேட் இன் மோட்டார் மெக்கானிக் ட்ரேடு. இந்த ITI கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். உங்களோட ஏஜ் லிமிட்டு 18 வயசுலேருந்து 23 வயசுக்குள்ளே இருக்கணும். அடுத்தது எலக்ட்ரீஷியன் மெக்கானிக் வெஹிக்கிள், இதில் மொத்தம் 17 வேகன்சி இருக்குது. இதுவும் ஒன்லி ஃபார் மேல் தான். 10th வித் ITI சர்டிஃபிகேட் இன் மோட்டார் மெக்கானிக் ட்ரேட், சேம் ட்ரேடு தான். இது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ஜினியரிங் எக்யூப்மெண்ட் மெக்கானிக் அந்த போஸ்ட்டுக்கும் எலக்ட்ரீஷியன் மெக்கானிக் வெஹிக்கிள் அந்த போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ண முடியும். ஆனால் சேம் டைமில் ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு தான் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். எது அப்படின்றத நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரெக்கவரி வெஹிக்கிள் மெக்கானிக், இது ஒன்லி ஃபார் மேல் தான். இதற்கு 10th வித் ரெக்கவரி வெஹிக்கிள் மெக்கானிக் இல்லாட்டினா ரெக்கவரி வெஹிக்கிள் ஆப்ரேட் ட்ரேடு, இந்த 2ல் ITI கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு அப்ஹோல்ஸ்டர், இதுக்கு ITI அப்ஹோல்ஸ்டரில் முடிச்சிருக்கணும். உங்களுக்கு 18 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வெஹிக்கிள் மெக்கானிக் ஃபிட்டர், இதில் மொத்தம் மேலுக்கான வேக்கன்சி தான். 10th வித் இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, டிப்ளமோ முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. டிராஃப்ட்ஸ்மேனுக்கு 10+2 வித் 3 இயர் டிப்ளமோ இன் ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட் படிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ட்ரேடுக்கு இன்ஜினியரிங் டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ஆர் சிவில் பிரான்ச், இந்த 3ல் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கணும். ஏஜ் லிமிட்டு 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து பிளம்பருக்கும் மேல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 10th வித் ITI சர்டிஃபிகேட்டு இன் பிளம்பர் ட்ரேடு, இந்த ட்ரேடில் நீங்கள் ITI சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஏஜ் லிமிட்டு 18 வயசுலேருந்து 23 வயசுக்கு உள்ளானவராக இருக்கணும். அடுத்த ட்ரேடு ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், OTT அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மில். இதில் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. நீங்கள் 12th வித் டிப்ளமோ இன் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன் இந்த ட்ரேடை எடுத்து நீங்கள் ITI படிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இதற்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். 18 வயசுலேருந்து 23 வயசுக்குள்ளே இருக்கிற எல்லா ஆண்களும். இது ஒன்லி ஃபார் மேலுக்கு தான். ஓகேங்களா. அடுத்து பேராமேசிஸ்ட், இதில் ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ண முடியும். 10+2 முடிச்சிருக்கணும். டிகிரி இல்லாட்டினா டிப்ளமோ இன் ஃபார்மசி வந்து முடிச்சிருந்துருக்கணும். ஏஜ் லிமிட்டு 20 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளானவராக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எக்ஸ்ரே அசிஸ்டண்ட், இதற்கு நீங்கள் 10+2 வித் டிப்ளமோ இன்
ரேடியாலஜியில் முடிச்சிருக்கணும். உங்களுக்கு 18 வயசுலேருந்து 23 வயசுக்கு உள்ளானவராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக வெட்டினரி அசிஸ்டன்ட், இதற்கு 10+2 வித் டிப்ளமோ இன் வெட்டினரி சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. இதற்கான வயது வரம்பு 21 வயசுலேருந்து 23 வயசுக்குள்ளானவங்க எல்லாருமே அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ அஸ்ஸாம் ரைஃபிள்ஸோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் பார்க்கலாம். அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் தான். 22 பிப்ரவரி 2025 இருந்து 22 மார்ச் 2025 வரைக்கும் அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும். நீங்கள் பார்க்குற இந்த எஸ்பிஐ கரண்ட் அக்கௌண்ட் நம்பர், இந்த அக்கௌண்ட் நம்பரில் ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து கீழே கொடுத்துருக்காங்க. SPIN 0013883. இந்த நம்பருக்கு ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அந்த சலானை எடுத்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மலாக நம்ம கூகுள் பேயில் பே பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு லிஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே தான். இல்லை நீங்கள் இந்த அக்கௌண்ட் நம்பரை பேங்க்கில் பே பண்ணிவிட்டு அந்த சலானை அப்லோட் பண்ணாலும் ஓகே தான். எல்லாம் முடிஞ்சு அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக பிரிண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆப்ஷன் வந்து காட்டும். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் உங்களோட செலெக்ஷன் டைமில். எப்போயுமே அட்மிட் கார்டு எக்ஸாமுக்கு முன்னாடி இல்லை அப்படின்னா உங்களோட செலெக்ஷனுக்கு முன்னாடி 1 வீக் இல்லை 2 வீக் முன்னாடி வந்து வரும். அந்த அட்மிட் கார்டோடு சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ண இந்த லாஸ்ட் பிரிண்ட் அவுட்டையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி வந்து இருக்கும். இந்த செலெக்ஷனு ஹேண்டிகேப்புக்கான செலெக்ஷன் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த செலெக்ஷனுக்கு போகிற எல்லாரும் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸு, மொபைல் ஃபோனு, வாட்சஸ்ஸு எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. சப்போஸ் எடுத்துகிட்டு போயிருந்தீங்க அப்படின்னா மேபி அவங்க வெளியில் வந்து வச்சுக்கிடுவாங்க, வெளியில் பத்திரமா வச்சுருப்பாங்க. பட் அதில் ஏதாவது சேதாரமாச்சு இல்லை தொலைஞ்சு போச்சு அப்படின்னா அவங்க பொறுப்பு இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏஜ் ரிலாக்ஸேஷனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். SC ST கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 5 வருஷம் வரைக்கும், OBC கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 3 வருஷம் வரைக்கும். இதை தவிர்த்து நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேன் ஜென்ரலாக இருந்தீங்கன்னா 3 வருஷம் வரைக்கும், எக்ஸ் சர்வீஸ் மேனில் OBCயாக இருந்தீங்க அப்படின்னா 6 வருஷம் வரைக்கும், எக்ஸ் சர்வீஸ் மேனு SC STயாக இருந்தால் 8 வருஷம் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ ஓவரால் எல்லா ட்ரேடுக்குமே காமனாக ஆண்களுக்கு 170 சென்டிமீட்டரு ஹைட்டும், நார்மலாக 80 சென்டிமீட்டர் ஜஸ்ட்டும் விரியாத நிலையில், விரிஞ்ச நிலையில் 5 சென்டிமீட்டர், அதாவது 85 சென்டிமீட்டர் விரிஞ்ச நிலையில் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது போக நார்த்தன் ஸ்டேட்டுக்கு எவ்வளோ ஹைட்டு வெயிட் வந்து கொடுக்குறாங்க. வெயிட் வந்து நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டாக இருந்தாலே ஓகே தான். ஃபீமேலுக்கு வந்து நீங்கள் கேட்கலாம் பேராமேசிஸ்ட், இந்த இதில் ஃபீமேல் அப்ளை பண்ண முடியும். ஃபீமேலுக்கு 157 சென்டிமீட்டர் ஹைட்டு இருந்தால் போதும். ஓவரால் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து நான் சொல்லியிருந்தேன். நான் ஒவ்வொரு ட்ரேடு மென்ஷன் பண்ணுறப்ப 18 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும், 18 வயசுலேருந்து 31 வயசு வரைக்கும், 18 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பேன். அந்த ஏஜ் லிமிட்டு ப்ளஸ் நீங்கள் SC STக்கான சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளஸ் 5 இயர்ஸ்க்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னா 18 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் அந்த ட்ரேடுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா 18 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட என்ன சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி ப்ளஸ் அந்த ஏஜ் லிமிட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். ஆண்களுக்கு 5 கிலோமீட்டருக்கான ரன்னிங்கு 24 நிமிடங்களில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பெண்களுக்கு 1.6 கிலோமீட்டர் ரன்னிங்கு 8.30 நிமிடங்களில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் லடாக் ரீஜியனில் இருக்கீங்க அப்படின்னா ஆண்களுக்கு 1.6 கிலோமீட்டர் ரன்னிங்கை 7 நிமிடங்கள்லையும், பெண்களுக்கு 800 மீட்டர் ரன்னிங்கை 5 நிமிடங்களில் கம்ப்ளீட் பண்ணாலே போதும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ ஓவராலாக எல்லாருமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கான ஹைட் அண்ட் வெயிட் செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ஃபிசிக்கல் வந்து இருக்கும். அடுத்து ட்ரேடு டெஸ்ட்டு அப்படின்றது இப்போ நீங்கள் எலக்ட்ரீஷியன் ட்ரேடுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இதில் உங்களுக்கான ஸ்கில் எப்படி இருக்குது அப்படின்றத டெஸ்ட்டாக வந்து வைப்பாங்க. அதில் எந்த ஒரு மார்க்குமே கிடையாது அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். மேபி அதை பற்றி இதை பண்ணி காட்டுங்க, இதோட ப்ளஸ் மைனஸ் என்ன அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட் வந்து 100 மார்க்குக்கு வந்து நடக்கும். ஜென்ரல் அண்டு EWS இருந்தீங்க அப்படின்னா 35% மார்க் எடுத்தால் பாஸு. சப்போஸ் நீங்கள் SC ST OBCயாக இருந்தீங்க அப்படின்னா 100க்கு 33 மார்க் எடுத்தாலே நீங்கள் தாராளமாக பாஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் டிக்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக இதற்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னா, நீங்கள் என்ன ட்ரேடு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ட்ரேடுக்கான ITI சர்டிஃபிகேட் அண்டு உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, இல்லை டிகிரி குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, உங்களோட ஃபோட்டோ, உங்களோட சைனு,
டொமிசியல் சர்டிஃபிகேட்டு, உங்களோட ஓபிசி சர்டிஃபிகேட்டு, இல்லை அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கான சர்டிஃபிகேட்டு, உங்களோட ஆதார் கார்டுக்கான ப்ரூஃபு, இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடி ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸு, இல்லை உங்களோட ஓட்டர் ஐடி, இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். அவ்வளோதான் நண்பா. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட யூடியூப் செக்ஷன்லையும் வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் சேனல்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.